Hello everyone. So after a long time, SMC plus SNR concept. ஸோ guys, இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டான டாக்கு தென் கண்டென்ட்குள்ளே போய்ட்றேன் சரிங்களா. ஸோ இங்கே நான் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறதுலையே த பெஸ்ட்டு காம்பவுண்ட்றது இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜி தான். இது கம்பைன் பண்ணி கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவான ஸ்ட்ராட்டஜி ரிசல்ட்ஸு. இது நாட் ஓன்லி லைக் தியரட்டிக்கலாக சொல்கிறது இல்லை, இது என்னுடைய ஃபண்டட் அக்கௌண்ட்டில் பெரிய பெரிய கெயின் கொடுத்துருக்கு. நிறைய தடவை எனக்கு ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சுருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி சரிங்களா. சரி, இது என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ரெடி சொல்கிறது தான், இங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்றது ப்ராபபிலிட்டின்றது ரொம்ப சூப்பர் ப்ராபபிலிட்டி கொடுக்கும் ஓகேங்களா. ஆனால் ஆர்ஆர்ன்றது ஒரு நெகட்டிவ். இது நான் நெகட்டிவ்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறது கிடையாது, ஏன்னா 1:3 1:3ன்றது ஒரு பெரிய ஒர்ஸ்டான ஆர்ஆர் கிடையாது ஓகேங்களா. ஆனால் எஸ்எம்சியோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான் ஓகேங்களா. ஆனால் இங்கே எஸ்எம்சியில் ப்ராபபிலிட்டின்றது தான் மைனஸு ஓகேங்களா, ஆர்ஆர்ன்றது பாசிட்டிவ். ஸோ இங்கே பாருங்கள் அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்குது. இது ரெண்டுமே கம்பைன் பண்ணது மூலிமா இங்கே கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டுன்றது தான் மேட்ரு. ஸோ கைஸ், நீங்கள் இப்போ எஸ்எம்சி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, சேம் டைம் இந்த இன்டர்வியூஸு ஆர்டிக்கல்லாம் பார்க்குறீங்களா ஸ்ட்ராட்டஜி ஃபாரெக்ஸ் ரிலேட்டடாக. ஸோ பார்க்கும்போது எஸ்எம்சி ட்ரேடர்ஸ் வந்து கண்டினியூஸ் அடி வாங்கிட்டே இருக்காங்க மார்க்கெட்லன்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிக்கல்லாம் பார்த்துருக்கலாம் ரீசெண்ட் டைமில் ஒரு 4 மந்தில். ஸோ அது உண்மை தான் ஆக்சுவலாக. அது வந்து ஒரு வருஷமாக நடந்துகிட்ருக்கு. மார்க்கெட்டோட நேச்சர் மாறி எஸ்எம்சிக்கு அகெயின்ஸ்டாக. ஆனால் இங்கே பீப்புள்ஸ் பேசுகிறதுன்றது ஒரு 4 மாதமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் இங்கே எஸ்எம்சிக்கு ஜம்ப் ஆகிட்டேன், சாரி எஸ்என்ஆருக்கு ஜம்ப் ஆகிட்டேன். லோயர் டைம் ஃப்ரேம் மட்டும் எஸ்எம்சி ஃபாலோ பண்ணுறது ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து நேச்சர் மாறும், மார்க்கெட் எவாலுவேட் ஆகும், அது தானாகாது. பேங்க்ஸும் இன்ஸ்டிடியூஷன்ஸும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அப்பான டைம் அது வந்து லைக் அது என்ன பேட்டர்ன்ஸு, இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன், ஃப்ளாக் பேட்டர்னு எதோ சொல்லுவாங்கள்ல, அந்த பேட்டர்ன்லாம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது. எஸ்எம்சிக்கு போகலான்னு சொல்லிட்டு எஸ்எம்சி ஒரு டைமில் சூப்பராக இருந்தது, ஒரு 2 வருஷம், அதை வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடிலாம். ஆனால் இப்போது அப்படி கிடையாது, ஏன்னா நேச்சர் மாறுது. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எது நிறைய ட்ரேட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேங்க்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அவங்களுடைய மெத்தட்ஸை. அது எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸு, ரியல் ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டு, அந்த ஆர்டர் ஃப்ளோ சார்ட் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் என்ன டார்கெட் பண்ணுறீங்க, லிக்விடிட்டி பண்ணுறீங்களா, இல்லை இம்பேலன்ஸ் பண்ணுறீங்களா, இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணுறீங்களா என்னன்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் நம்பரோட லைக் அந்த ஆர்டர்ஸு, பீப்புள்ஸோட ஆர்டர்ஸ், அது எல்லாமே ஆர்டர் ஃப்ளோவில் தெரியும். ஸோ அதுலேயே உங்களை ஈஸியாக கெஸ் பண்ணிவிடுவாங்க சரிங்களா. இது ரொம்ப டீட்டெயிலாக ட்ரேடிங்கை பற்றி போகும்போது தெரியும் உங்களுக்கே தெரியும், நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் ஆர்டர் ஃப்ளோ சார்ட்லாம் வச்சுருந்தா எங்கே நிறைய ஆர்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட் எவாலுவேட் ஆக்குங்க சரிங்களா. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வச்சுக்கிட்டு அதே ஸ்ட்ராட்டஜிலேயே காலம் ஃபுல்லாக இருந்துட முடியாது, இருக்கலாம் தாராளமாக, ஆனால் அதுக்கான ப்ராபபிலிட்டின்றது முன்ன பின்ன ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ஆல் டைம் சீசனு சரிங்களா, எப்போவுமே இருக்கும். ஃபாலோ பண்ணி ரிசல்ட்டும் ரொம்ப ரொம்ப அக்ரெசிவ் சூப்பராக இருக்கும் சரிங்களா. ஸோ ஓகே, கான்செப்ட் குழப்பா என்னென்னா, இங்கே 2 ஃபேஸ் இருக்குது சரிங்களா. ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் அப்படின்றது இது டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் நடக்கக்கூடிய கான்செப்ட் தான் இது. நீங்கள் டோட்டலாகவே 2 கான்செப்ட் தான், 2 டைம் ஃப்ரேம் தான் இருக்குது. ஒன்று டெய்லி ஃபேஸ் 1, அப்புறம் ஃபேஸ் 2ன்றது 5 மினிட். இது நடுவில் 4 ஹவர்ஸு 2 ஹவர்ஸு 1 ஹவர்ஸு 13 15 இது எதுவுமே கிடையாது. டெய்லியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக 5 மினிட் தான் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நான் ரொம்ப சூப்பர்னு சொல்கிறதுக்கு இன்னொரு ரீசன், ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ டார்கெட் வச்சுருப்பீங்க. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க, எனக்கு ஒரு மாதத்துக்கு 10% கிடச்சா போதுன்னு சொல்லி இருக்கா, அந்த 10%க்கு அச்சீவ் பண்ணுறதுக்கான ட்ரேட்ஸு, அந்த 10% எடுக்கிறதுக்கு நீங்கள் எத்தனை ட்ரேட் எடுக்கிறீங்க ஒரு மாதத்துக்கு, அது எதை வச்சு பேஸ் பண்ணியிருக்குன்னா ப்ராபபிலிட்டியும் அப்புறம் அதோடைய ஆர்ஆர் பேஸ் பண்ணி தான் இருக்குது ரைட். நீங்கள் ரெண்டுமே இந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருக்கும்போது இங்கே ஒரு மாதத்துக்கு நீங்கள் மேக்ஸிமம் 5 ட்ரேடோ இல்லை 6 ட்ரேடோ எடுத்தாலே போதும் ஒரு மாதத்துக்கு. நான் சொல்கிறேன் சரிங்களா. நாட் ஈவன் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்களா ஒரு வாரத்துக்கு
நிறைய என்கிட்டயே நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேனே, செட்டப் நிறைய கிடைக்க மாட்டேது மார்க்கெட்லன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பொய்ன்னு சொல்ல முடியாது. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது கண்டுபிடிக்க தெரியலன்னு அர்த்தம் அப்போ செட்டப்பு. ஸோ இங்கே ஒரு மாதத்துக்கே நீங்கள் 6 ட்ரேட் 4 ட்ரேடே போதும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் 6 ட்ரேட் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ 6 ட்ரேட் எடுத்தாலே போதும். அது வந்து 6 ட்ரேடில் 6 ட்ரேடுமே ப்ராஃபிட் ஆகணும்லாம் கிடையாது. 6 ட்ரேடில் 3 ட்ரேடு ப்ராஃபிட் ஆகட்டும், 3 ட்ரேட் போகட்டும். ஸோ அப்படின்னா கூட இதில் மினிமம் ஆர்ஆர் அப்படின்றது 1:8, 1:8 டு மேக்ஸிமம் 1:24 வரையும் நான் பார்த்துருக்கேன், சரிங்களா? மேக்ஸிமம் 24 வரையும். ஸோ இதோடைய ஆவரேஜ் இது 8க்கும் 24க்கும் இருக்கக்கூடிய ஆவரேஜ்ன்றது எங்கேயும் இருக்குது, ஓகேங்களா? ஆனால் ஜஸ்ட் ரவுண்டாக 10ன்னு வச்சுக்கலாம் ஒரு ட்ரேடுக்கு. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே 8ம் கிடைக்கலாம், 12ம் கிடைக்கலாம், 14 கிடைக்கலாம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ 10 அப்படின்னா 3 ட்ரேடு ப்ராஃபிட்டு 30%, 3 ட்ரேடுன்றது லாஸு. அப்போது 27% per month. அப்போது 4 ட்ரேடு நீங்கள் எடுத்தாலுமே 2 ட்ரேடு போகுது, 2 ட்ரேட் ப்ராஃபிட் அப்படின்னாலுமே ஈஸியாக உங்களுக்கு 18% per month. ஸோ ஒரு மாதத்துக்கு 4 ஹை குவாலிட்டி ட்ரேடு எடுக்க முடியாதா? ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரேடு. ஸோ அதுதான் எங்கள் கான்செப்டு. ஸோ எங்கள் ட்ரேடை ரொம்ப லிமிட் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லிமிட் பண்ணி பொறுமையாக ட்ரேடிங்கிறது ஒரு பெரிய மேட்ரே இல்லைன்ற அளவுக்கு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியால் கொண்டு போக முடியும். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே போதும். இது நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கும் பெரிய டைம்லாம் வேணாம், ஒரு 2-3 மாதம் போதும், ஓகேங்களா? ஸோ ஃபேஸ் 1, இந்த ஃபேஸ் 1 அப்படின்றது டெய்லி டைம் ஃப்ரேம். இந்த ஃபேஸ் 1ன்றது ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் தான். ஸோ எஸ்என்ஆர் இது பற்றி நம்ம பெருசாக நான் ப்ரீவியஸாக எல்லா வீடியோஸ்லையும் போட்டுட்டு தான் இருக்கேன். எஸ்என்ஆர் மேப்பிங்கிறது நீங்கள் இந்த ஒரு வீடியோவில் ரஃபாக தான் சொல்லுவேன். இதில் ரொம்ப டீட்டெயிலாக நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நிறைய பேசியிருக்கேன். அங்கே பேசுறது ஒன்றும் இங்கே பேச போகிறது கிடையாது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள், எங்கள் மார்க்கெட்டோட டைரெக்ஷன்ஸ் கைஸ். நீங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்க டாக்ஸ் எல்லாமே டே ட்ரேடிங்க்கான டைமிங்கு. ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு வேறு டைமு, ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வேறு டைமு, டே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தான் டெய்லியிலேருந்து 5 மினிட். ஃபேஸ் 1 டெய்லி, ஃபேஸ் 2ன்றது 5 மினிட். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட்டில் ஃபேஸ் 1ல் பார்க்குறதுன்றது மார்க்கெட் டைரெக்ஷன். இந்த மார்க்கெட் டைரெக்ஷன் அப்படின்றது இதுலேயும் என்னென்னா பாருங்கள், நாளைக்கு, அதாவது இன்றைக்கி என்ன கிழமை? புதன்கிழமை. ஸோ எனக்கு புதன்கிழமை, இந்த தேர்ஸ்டே, நாளைக்கு நமக்கு ஒர்க் இருக்கா இல்லையான்றது மட்டும்தான் நமக்கு தெரியும். நாளைக்கு மார்க்கெட்டோட டைரெக்ஷன் என்ன அப்படின்றது வேணால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமே தவிர, வெள்ளிக்கிழமை நாளான்னைக்கு மார்க்கெட் என்ன நடக்குதுன்றதுலாம் நமக்கு தெரியாது. இந்த ஒரு ட்ரேடிங்கில் இது ஒரு விஷயம். இது நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவும் கிடையாது. நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது மட்டும் தான் தெரியும். நாளான்னைக்கு அடுத்தடுத்த நாள் என்னன்றதுலாம் தெரியாது. ஏன்னா இந்த டைம் ஃப்ரேம் அந்த மாதிரி. ஸோ நாளைக்கு டைரெக்ஷன் என்னன்றது கண்டுபிடிக்க முடியும், ஓகேங்களா? அதாவது நம்மளுக்கு ஒர்க் இருக்கா இல்லைன்றதை கண்டுபிடிக்க முடியும். செகண்டு, வேலிட் பிரேக் அவுட். அந்த இன்றைக்கி, தட் மீன்ஸ் வேலிட் பிரேக் அவுட் அப்படின்றது இன்றைக்கி கேண்டில் நம்ம நடக்கிற மாதிரி நாளைக்கு ஒர்க்கு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இன்றைக்கான ஒரு ஆக்சுவலாக இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. பிரேக் அவுட் அப்படின்றது ஹையர் டைம் ஃப்ரேம், டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். ரீடெஸ்ட்ன்றது 5 மினிட்ஸில் பார்ப்போம், சரிங்களா? ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் வேலிட் பிரேக் அவுட். இன்றைக்கி வேலிடான பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா தான் நாளைக்கு நம்மளுக்கு ஒர்க்கு இருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா? மார்க்கெட் டைரெக்ஷன். ஸோ வேலிட் பிரேக் அவுட் எப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை சொல்கிறேன். மார்க்கெட்டோட ஆர்டர் ஃப்ளோ. மார்க்கெட் ஆர்டர் ஃப்ளோன்றது நான் சொன்னேன் இல்லையா, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எவ்வளோ வரும்ன்ட்டு, அது கிடையாது. அது வந்து டீட்டெயில்டு இன்டெப்த்தில், அது முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இல்லை யூடியூப்லேயே நிறைய வீடியோ இருக்குது, ஓகேங்களா? தமிழில் கூட இருக்குண்ணா மேபி. ஸோ ஆர்டர் ஃப்ளோ, மார்க்கெட்டில் ஸ்ட்ரக்சர், இந்த கேண்டில்ஸை பார்த்து இருக்கக்கூடிய ஆர்டர் ஃப்ளோன்றது. ஸோ சப்ளை டிமாண்ட், அதுவும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பேசிக் தெரிஞ்சாலே போதும். அப்புறம் எஸ்என்ஆர் மேப்பிங், இதுவும் ரஃபாக தான் சொல்லுவேன். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ மீது எல்லாமே இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? இது எல்லாமே நான் போட்ட வீடியோங்க. ஏன்னா ஒன்று தனித்தனியாக போட்டிருப்பேன், கம்பைன் பண்ணி கூட ஒரு 2-3 வீடியோ போட்டிருப்பேன். ஓகே, புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோ பாருங்கள். இதுலேயே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கிடச்சிடும், நீங்கள் பேக் வீடியோஸ்லாம் போய் பார்க்கலாம், ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம். ஓகே, ஸோ ஃபேஸ் 1 அப்படின்றது இதில் எல்லாமே சிங்கிள் டைம் ஃப்ரேம்லேயே அடங்கிடும், டெய்லி டைம் ஃப்ரேமில், ஓகேங்களா? ஓகே, ஸோ கைஸ், இங்கே ஃபஸ்ட்டு எஸ்என்ஆரோட மேப்பிங்கு. ஸோ மேப்பிங்ன்றது இதுதான் லைவ் மார்க்கெட்டு, ஓகேங்களா? லைவ் மார்க்கெட்லேருந்து ப்ரீவியஸாக இங்கே ரேலி, பேஸ், ரேலி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்களா, இதுதான் பேஸு. ஸோ அதே மாதிரி இதுவும் ரேலி, பேஸ், ரேலி, அகைன் ட்ராப், பேஸ், ட்ராப்,
ரேலி பேஸ் ரேலி இதெல்லாம் பேசிக்ஸ், இதெல்லாம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ காய்ஸ், இங்கே சப்ளை டிமாண்ட் எங்கே நியரஸ்ட்டு சப்ளை டிமாண்டு, அதாவது ரேலி பேஸ் ரேலி இல்லையா, இங்கே ஒரு ரேலி இருக்குது, பேஸ் இருக்குது. அப்போ இந்த ஒரு ஏரியா கன்சிடர் பண்ணுறோம். அப்புறம் இந்த ஒரு ஏரியா, இந்த ஒரு ஏரியா முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாக்டாக மார்க் பண்ணிடாலே போதும். தென் இந்த ஒரு லோ, தென் இந்த ஒரு லோ, தென் இது ஒரு லோ. ஸோ இதுதான் லைவ் மார்க்கெட்டு. லைவ் மார்க்கெட்லேருந்து லெஃப்ட் சைடு எங்கே ரீசெண்டான ஒரு ஹைஸ் அண்ட் லோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? இந்த கேண்டல் பாருங்கள், பிரேக் அவுட் ஆகிருக்கு, ரீடெஸ்ட் அகெயின் பை. ஓகே. ஸோ இந்த மாதிரி அகெயினா இதெல்லாம் ஒரு லெவல். ஓகே. ஸோ இந்த லோஸ்லாம் பார்த்தீங்களா, ரேலி பேஸ் ரேலி அண்டு ட்ராப்பு, ரேலி ட்ராப்பு, அதாவது பேஸோடைய ட்ராப்பு, அகெயின் ரேலி, இதோடைய லோ. ஸோ அதே மாதிரி இந்த ஏரியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கே மார்க் பண்ணிகிட்ருக்க எஸ்என்ஆர் லெவலில் எல்லாமே பேசிக் எஸ்எம்சி, சாரி எஸ்என்ஆர் மேப்பிங்கு. இந்த விக்கை மார்க் பண்ணுறதெல்லாம் அட்வான்ஸ் லெவலில். சரிங்களா? இதை பற்றி பேசணும் அப்படின்னா ரொம்ப பெரிய டாக். இது ஜஸ்ட்டு கோர்ஸில் மட்டுமே கோர்ஸில் மட்டுமே ஷேர் பண்ணுற விஷயம். ஏன்னா இதை பற்றி பேசணுன்னா ஒரு 2 மணி நேரமாச்சும் வேணும். அது யூடியூப் சேனலில் சான்ஸே இல்லை, நீங்களும் பார்க்கவும் மாட்டீங்க அவ்வளோ நேரம் டாக் எல்லாமே. மேபி கூகுள் மீட்டில் வேணால் பார்ப்போம் இதை பற்றி. ஸோ சில டைமில் இந்த மாதிரி பாடி மட்டும் இல்லாமல் விக்கியும் கன்சிடர் பண்ணி மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது எப்படின்னா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு ஓவராலாக. இப்போ இந்த லோ மார்க் பண்ணியிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த லோலேருந்து ஹை மார்க்கெட் போயிட்டு இந்த ஏரியாவை ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை டேப் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலாக இது இந்த ஒரு புல்லிஷ் கேண்டில்ன்றது கரெக்டாக பாடி இங்கேருந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் இது எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு சப்போர்ட்டை இது பிரேக் பண்ண மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? இது பிரேக் பண்ணதை தான் கன்சிடர் பண்ணணும். ஆக்சுவலாக இங்கே பிரேக் தான் பண்ணியிருக்கு, ஆனால் இங்கே பார்க்குறதுக்கு ஜஸ்ட் இங்கேருந்து ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு கேண்டிலும் பை போகும். ஏன்னா இது சப்போர்ட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு, ரேலி பேஸ் ரேலி. இந்த சப்போர்ட்டுன்றது பிகம் ரெசிஸ்டன்ஸாக, லைக் இந்த ரெசிஸ்டன்ஸுன்றது பிகம் சப்போர்ட்டாக மாறப்போகுது. இது வரையும் ரெசிஸ்டன்ஸு பிரேக் அவுட்டு சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு கைண்ட் ஆஃப் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ ரீடெஸ்ட்டு அகெயின் பை, இங்கேருந்து பை ஆக போது ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் பை எங்கேருந்து ஆகும்? இப்போ இந்த லோவை கன்சிடர் பண்ணிட்டேன்னா, இந்த ஏரியாவை நான் கன்சிடர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக இங்கே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஒரு விக்குன்றது இந்த ஏரியாவை டேப் பண்ணிவிட்டு போகுமா? போகாது. பட் ஆனால் இதுக்கு மேலே ஒரு ரீசன் இருக்குது. லைக் இந்த ஏரியாவில் இது விக்கு, இந்த விக்ஸ் எல்லாமே டேப் ஆகுது பார்த்தீங்களா, நம்பர் ஆஃப் விக்ஸ்ன்றது ரிஜெக்ட் ஆகுதுல்ல, அந்த இடத்த கன்சிடர் பண்ணிவிட்டு இது ஒரு ஏரியாவாக கன்சிடர் பண்ணுறோம் கீழே லெவலாக. கைஸ் இது ஸ்டார்டிங்கில் இது கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இது கொஞ்சம் அட்வான்ஸான ஸ்டஃப்பு. ஸோ அதனால் இந்த அளவுக்கு புரிஞ்சிட்டாலே போதும். சரிங்களா? இது இந்த என்ட்ரியில் நார்மல் டைமாக இருக்கும்போது ஸ்டார்டிங் பீரியடில் இதெல்லாம் மிஸ் பண்ணிவிடுவீங்க ஈஸியாக. ஆனால் இந்த மாதிரி செட்டப்ஸ்லாம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் ப்ராப்பர். இந்த கரெக்டாக லோவை மார்க் பண்ணுற பாடியை கரெக்டாக இந்த லோவை டேப் பண்ணிட்டு ஒரு பை போயிருக்கா. ஸோ இதெல்லாம் சூப்பராக ட்ரேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்ரேட்ஸ்லாம் ஸ்டார்டிங் பீரியடில் மிஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ இதெல்லாம் இவ்வளோ கஷ்டமாக இருக்கான்றதுலாம் எதுவும் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் இதை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இங்கே கிடைக்கக்கூடிய ட்ரேட்ஸ் எடுத்துட்டாலே போதும். ஒரு மாதத்துக்கு 6 ட்ரேட் தான் நம்மளுக்கு தேவை. நான் வச்சுக்கோங்க, அது ஒரு பேரில் கிடையாது, இவ்வளோ பேர்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரியான எஸ்என்ஆர் மார்க் பண்ணுறோம். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லோஸு, ஹைஸு, சப்ளை டிமாண்ட்ஸோட பேசஸ். ஸோ இது மார்க் பண்ணதுக்கப்புறமா வேலிடான பிரேக் அவுட் அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ட்ராப் பேஸ் ட்ராப். இதில் லோயஸ்ட்டு இதுதான் ரீசெண்டான ஹை ப்ரைஸு, இது லோயஸ்ட்டு ப்ரைஸு. ஓகேங்களா? இப்போது இது ரீட்ரேஸ்மெண்ட் வருது மார்க்கெட்டில். ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கும்போது ஆல்ரெடி இங்கே எஸ்என்ஆரில் மார்க் பண்ணியிருப்போம். மார்க் பண்ணும்போது இங்கே ஒரு செல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். செல் நடக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த
நான் சொன்னேன் இல்லையா ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றது இதுதான். ஆர்டர் ஃப்ளோன்றது வேறு ஒன்றும் கிடையாதுங்க, ட்ரெண்டு, மார்க்கெட்டோட ட்ரெண்டு. இப்போது ட்ராப் பேஸ் ட்ராப், இதோடைய ஆர்டர் ஃப்ளோன்றது இதுதான். ட்ராப்பாக பெரிய ட்ராப் வந்திருக்கு, இந்த இந்த 100%ல் 50% ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கா. அப்போது இங்கே 0 to 100 எது வந்திருக்கோ, எந்த ஒரு மூமெண்ட் வந்திருக்கோ அதுதான் ஆர்டர் ஃப்ளோ. 50% வந்திருக்கிறதுன்றது ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுன்றது இது ஜஸ்ட் இமேஜின் ப்ரீவியஸாக ஒரு இந்த ஏரியாவில் வந்த ஒரு மூவ்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்த மூவ் இது நான் கீழே லெவலாக மென்ஷன் பண்ணியிருக்கேன், மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பர்டிகுலர் கேண்டில்ன்றது 50% மேலே வந்துட்டு ஒரு செல் நடக்குது. நெக்ஸ்ட்டு கேண்டில், அதாவது அடுத்த நாள் கேண்டில் ரீடெஸ்ட் கொடுத்து பை, செல்லு, சரிங்களா. இதுதான் வந்து கான்செப்ட்டு. இதில் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றது இதுதான். இந்த ஒரு செல் நடக்குதுல 0 to 100, 100 to 0 செல் தானே ஆகுது, 100 to 0, இதுதான் ஆர்டர் ஃப்ளோ. அதே மாதிரி மார்க்கெட்டு, ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த ஏரியாவிலேருந்து மறுபடியும் 100 to 0 வருதா, இதுதான் அகெயின் ஆர்டர் ஃப்ளோ. ஓகேங்களா. ஹோப்பி கேஸ் நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சி, இதெல்லாம் ஒரு ஆர்டர் ஃப்ளோ. அகெயின் மார்க்கெட் செல் நடக்குது, இது ஒரு 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 எக்ஸ்டென்ஷனு, ஆர்டர் ஃப்ளோ. எக்ஸ்டென்ஷன் ஈக்குவல் டு ஆர்டர் ஃப்ளோ ரெண்டுமே ஒன்று தான், நான் வச்சுக்கோங்க. ரீட்ரேஸ்மெண்ட்டு, அகெயின் எக்ஸ்டென்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட்டு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு பையோட இம்பல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து ஆர்டர் ஃப்ளோ. ஓகேங்களா. இது ஏன் சொல்கிறேன்னா, ஆர்டர் ஃப்ளோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும் நம்ம, அதுதான் மேட்ரு. ஸோ வேலிட் பிரேக் அவுட் எப்படி வரும் அப்படின்னா, ஆர்டர் ஃப்ளோ பேஸ் பண்ணி தான் வரும். இங்கே பாருங்கள், ஒரு புல்லிஷ் போயிருக்கா எக்ஸ்டென்ஷனு, இது ஆர்டர் ஃப்ளோ. ஓகே. இப்போ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நம்மளுக்கு தேவை. அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டும் ரெண்டாவது இருக்குது. ஃபஸ்ட்டு என்னது, ஆர்டர் ஃப்ளோ. செகண்டு ரீட்ரேஸ்மெண்ட்டு. ஸோ தேர்ட் ஒன்று கேண்டில் அகெயின் வந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும். அகெயின் எக்ஸ்டென்ஷன், அகெயின் ஆர்டர் ஃப்ளோ உடைய டைரெக்ஷனில் போகணும். ஆர்டர் ஃப்ளோ என்ன டைரெக்ஷன், பை. அதே மாதிரி இதுவும் பை. இந்த ஒரு கேண்டில் பை கேண்டில்ன்றது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கீ லெவல், அதாவது நமக்கு மார்க் பண்ண தெரிஞ்ச கீ லெவல்ஸ், அதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கா அப்படின்றத பார்க்கணும். க்ளோஸ் வச்சுருக்கு, 3 ரிக்குவயர்மெண்ட் ஆச்சா. ஸோ 4வது இது எல்லாமே ஃபேஸ் 1. ஓகேங்களா. சப்ளை டிமாண்டு, ஆர்டர் ஃப்ளோ, அப்புறம் எஸ்என்ஆர் மேப்பிங்கு, அப்புறம் ட்ரெண்ட் டைரெக்ஷனு, இதெல்லாமே சிங்கிள் டைம் ஃப்ரேமில் பார்க்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா. ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இது மார்க் பண்ணிடலாம். இது ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அண்டு கீ லெவல். இது ஒரு ஸோ இங்கே பாருங்கள், இந்த 4 விஷயத்தை தான் நீங்கள் 1 2 3 விஷயத்தை தான் நீங்கள் பார்ப்பீங்க. எஸ்என்ஆர் லெவலு, ஆர்டர் ஃப்ளோ இருக்கான்னு சொல்லி பார்ப்பீங்க. தென் இது. ஸோ ஒன்ஸ் இந்த ஏரியாவில் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இந்த லெவலில் ஓகே, நாளைக்கு நம்மளுக்கு இனி என்ன டேட்டு, 15th ஆகஸ்ட்டு, நாளைக்கு 16th ஆகஸ்ட்டு நம்மளுக்கு இன்றைக்கி ஒர்க் இருக்குது, மார்க்கெட் இடத்துல டேப் ஆச்சு அப்படின்னா பை பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு, இவ்வளோ விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபேஸ் 1 முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஃபேஸ் 1 ரெக்குயர்மெண்ட்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் இந்த கேண்டில் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். அதாவது 15ஆம் தேதி கேண்டில்ன்றது வேலிட் பிரேக் அவுட்டு அப்படின்ற வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபேஸ் 2 இப்போ தான், இதுதான் ரொம்ப மெயினான மேட்ரு, இதுதான் கீ. ஓகேங்களா. ஒன்று டெம்ப்ளேட் கண்டுபிடிச்சாச்சு, இதுதான் டெம்ப்ளேட், இது வரைக்கும் டெம்ப்ளேட். இது வரைக்கும் டெம்ப்ளேட்டுன்றது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ட்ரி ஃபேஸ் 2, 5 மினிட் ஸ்விட்ச் பண்ணுறோம். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு மார்க்கிங் கொடுக்கலாம். கைஸ், இங்கே செஷன் பிரேக் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது 16ஆம் தேதி. ஓகேங்களா. நம்மளுக்கு அடுத்த இது 15ஆம் தேதி. கீழே டைமிங் டேட் பாருங்கள், 15ஆம் தேதி க்ளோஸ் பண்ண மார்க்கெட்டு. நம்மளுக்கு 16ஆம் தேதி கான்செப்ட் தான் தெரியணும். 16ஆம் தேதி வந்துடுச்சா. இதில் சப்போர்ட்டு இந்த ஏரியா
ஓகேங்களா, ரெட்டு. இப்போ என்ன பண்ணுறோன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இப்போ மார்க்கெட்டிங் வந்து ரிவர்சல் ஆகுது, ரிவர்சல் ஆக போகுது. அப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தானே பார்க்கணும். ஸோ மார்க்கெட் டேப் பண்ணிவிட்டு இந்த ஒரு சப்போர்ட்டை டேப் பண்ணியிருக்கேன், ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஹையை கன்சிடர் பண்ணி இந்த ஏரியாவை சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக போடுறோம். ஓகேங்களா, இதுதான் மேட்ரு. ஸோ ஒன்ஸ் இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆனதும் இதில் இன்டியூஸ்மெண்ட் இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். இதில் இன்டியூஸ்மெண்ட்ன்றது இதுதான் இன்டியூஸ்மெண்ட். இது எப்படி நான் இன்டியூஸ்மெண்ட் சொல்லணும்னா, இதை பற்றி நான் அவ்வளோ வீடியோ போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா, இன்டியூஸ்மெண்ட் எப்படி ப்ராப்பராக ஃபைண்ட் பண்ணுறதுன்றது அந்த வீடியோலாம் ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்கும், போய் பாருங்கள். இப்போ ஜஸ்ட் ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கேண்டில்ன்றது கடைசி கேண்டில், இந்த கேண்டில்ன்றது கடைசி கேண்டில், ரைட். இந்த கேண்டிலோட ஹைன்றது இந்த ஏரியா, இந்த ஒரு ஹையை ஒரு 3 கேண்டிலாச்சு இன்சைடில் இருந்திருக்கணும் பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த கேண்டில் இங்கே வந்து இங்கே தான் பிரேக் பண்ணியிருக்கு, இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு இல்லையா. இங்கே 3 கேண்டிலாச்சு அட்லீஸ்ட் இருக்கணும். 1 2 3 கேண்டில் இருந்து 4வது கேண்டில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அது வேலிடான இன்டியூஸ்மெண்ட். அவ்வளோதான் மேட்ரு. இங்கே இவ்வளோ கேண்டில் இருக்குது, 3 கேண்டிலுக்கு மேலே. அப்போது இது இன்டியூஸ்மெண்ட்டு, இது மேனிபுலேட் ஆகும், ஹண்ட் ஆகும் அப்படின்றது கான்செப்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் வாட்டர் பிளாக். இந்த ஏரியா தான் எக்ஸ்ட்ரீம் வாட்டர் பிளாக்கு. ஓகேங்களா, ஃபேஸ் 2ல் நம்ம பார்த்தது டாப்பிக்கு, அது ஜஸ்ட் நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க. ஃபேஸ் 2ல் பார்த்த டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், டைப்ஸ் ஆஃப் இன்டியூஸ்மெண்ட்ஸு, அப்புறம் ஆர்டர் பிளாக், என்ட்ரி கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இதில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது டைப்ஸ் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய இருக்குது. அதில் சில டைமில் இந்த மாதிரியான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வரும். டேப் பண்ணும், லைக் டேப் பண்ணோம், ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹைஸை பிரேக் பண்ணி சேஞ்ச் ஆஃப் கேரக்டரு. இங்கே இன்டியூஸ்மெண்ட் வந்துருக்கு, சில டைமில் இன்டியூஸ்மெண்ட் வராமலையும் இங்கே எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் டேப் பண்ணிவிட்டு போகும். ஓகேங்களா, இங்கே நீங்கள் எந்த இன்டியூஸ்மெண்ட்டும் ஃபைன் பண்ண முடியாது இந்த ஃபேஸில். இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. மேக்ஸிமம் இங்கே 2 டைப்புன்றது போதும். ஓகேங்களா, நான் நிறைய டைப் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அதில் ஏதாச்சும் மேஜராக நடக்கூடியது இந்த 2 டைப் தான். ஓகேங்களா, அந்த 2 டைப்பை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, அதுவே போதும். ஸோ இங்கே இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, இது ஒரு ஒன் ஆஃப் த டைப். நான் இங்கே ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது டைப்ஸ் ஆஃப் இன்டியூஸ்மெண்ட்டுன்றதும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் இன்டியூஸ்மெண்ட்டாக வந்திருக்கா, இந்த மாதிரியே வரும். சில டைமில் சிங்கிள் இன்டியூஸ்மெண்ட்டாக வரும். லைக் இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் தான் ஹைன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6வது கேண்டில் தான் பிரேக் பண்ணியிருக்கு. அப்போது இந்த கேண்டிலோட லோ, இது சிங்கிள் இன்டியூஸ்மெண்ட். ட்ரெண்ட் லைன் இன்டியூஸ்மெண்ட் கிடையாது, சிங்கிள் இன்டியூஸ்மெண்ட். இது ட்ரெண்ட் லைன் இன்டியூஸ்மெண்ட் இல்லையா. ஸோ ட்ரெண்ட் லைன் இன்டியூஸ்மெண்ட்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஃபுல்லாக அன்டில் இந்த ஏரியா வரையும் பிரேக் ஆகணும். இந்த சிங்கிள் இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி இது பாருங்க, டேப் ஆகிட்டு அதுக்கேன்னு பை பண்ணாலே இது வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கு. நான் இங்கே என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கிடச்சி ஆர்டர் பிளாக்குன்றது எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 60% ஆர்டர் பிளாக் இருக்குது. ஆர்டர் பிளாக்குன்றது பாருங்கள், இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டரு, இது இன்டியூஸ்மெண்ட்டு. டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் பிளாக்கில் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்குன்றது லாஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு ஆர்டர் பிளாக்கு. ஓகே, 60% ஆர்டர் பிளாக்ன்றது இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய ஆர்டர் பிளாக்கு. நான் இங்கே யூஸ்வலாக வந்து இம்பேலன்ஸ்லாம் கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா, நான் இங்கே வெறும் ஆர்டர் பிளாக் மட்டும் தான் பார்த்துட்ருக்கேன். இம்பேலன்ஸ்ன்றது டாப்பிக்கே கிடையாது. ஸோ இந்த 2 ஆர்டர் பிளாக்கில் ஏதாவது அந்த 2 ஆர்டர் பிளாக்கும் மஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பாடி. ஓகேங்களா, அது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ மார்க்கெட்டிங் வந்து பை டேப் ஆகிட்டு பை போகலாம், அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரீமில் டேப் பண்ணிவிட்டு பை போகலாம். 2 கான்செப்ட்டு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கேஸில் எக்ஸ்ட்ரீம் மட்டும்தான் இருக்குது. இதுதான் வந்து இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கீழே 60% இருக்கணும், அந்த 60%க்கு கீழே எக்ஸ்ட்ரீம் இருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்டாக இங்கே 60% இல்லை, இதுதான் கடைசி. அப்போது இதுதான் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கு. ஸோ மார்க்கெட்டில் இங்கே டேப் ஆனதும் இதுதான் ட்ரேடு. இங்கே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா என்ட்ரி கன்ஃபர்மேஷன். இங்கே கேண்டில் கன்ஃபர்மேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா,
ஏன்னா இங்கே ஜஸ்ட் நீங்கள் பை லிமிட்டே வச்சிடலாம். ஓகேங்களா? ஏன்னா இங்கே ட்ரேடோட குவாலிட்டின்றது தான் மேட்ரு. இந்த ட்ரேடோட குவாலிட்டி எந்த இடத்துல முடிவாகும், எந்த இடத்துல முடியுது, எந்த இடத்துல ஆரம்பித்து எந்த இடத்துல முடியும்னா சிங்கிள் டைம் ஃப்ரேம். டெய்லி டைம் ஃப்ரேம் தான் ஆரம்பித்து டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே அது முடிஞ்சிடும். ஏன்னா அந்த பிரேக் அவுட்டான கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது வேலிடான பிரேக் அவுட்டா? அது முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆர்டர் ஃப்ளோ இருக்கா அது பார்ப்போம். அந்த ஆர்டர் ஃப்ளோ தென் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கான்றது பார்ப்போம். அதுக்கப்புறமா பிரேக் அவுட் ஆகிற கேண்டில் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் லெவல்ஸ் கரெக்டாக போட்டிருக்குமா செக் பண்ணுவோம். இந்த 4 ரெக்குயர்மெண்ட் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களா டெய்லியில், இதுதான் ப்ராபபிலிட்டி. இதுதான் அந்த ட்ரேடோட குவாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய க்ரைட்டீரியாஸ். ஸோ அங்கே ட்ரேட் குவாலிட்டி மெயின்டைன் ஆனதுக்கப்புறமா தான் நீங்கள் 5 மினிட்டுக்கு வருவீங்க. அப்போது இது தாராளமாக நீங்கள் பிலீவ் பண்ணலாம். இங்கெல்லாம் கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஆர்ட் பிளாக் உங்களுடைய பையிங் ஏரியா செல்லிங் ஏரியா மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பை லிமிட் செல் லிமிட்டு பெண்டிங் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் வெயிட் பண்ணலாம். ட்ரேட் எடுத்ததுக்கப்புறமா பெண்டிங் பை லிமிட் போடுறதுக்கப்புறமா ஃபியூ பிப்பு, அதாவது இந்த ஏரியாவிலேருந்து ஒரு ஃபியூ பிப் கீழே, கோல்டாக இருந்தால் 2 பிப்பு, எஃப்எக்ஸ் பேஸாக இருந்துச்சு அப்படின்னா 1 பிப்பு பிலோவில் ஸ்டாப் லாஸு. டேக் ப்ராஃபிட்ன்றது டெய்லியோட நெக்ஸ்ட்டு டே, அதாவது நெக்ஸ்ட்டு இந்த ஏரியா தான் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா இல்லையா? இங்கேருந்து நெக்ஸ்ட் இந்த லெவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கீ லெவல் இதுதான். ஸோ இது 1:22 இதுதான் மேக்ஸிமம். இது 1:24க்கு மேலே போனது நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இது ஆவரேஜ். இவ்வளோ கிடைக்குதா ஆர்ஆர் அப்படின்றதுலாம் கிடையாது. எப்போயாச்சும் ஒரு வாட்டி தான் 1:22லாம் கிடைக்கும். எப்போயாச்சும் ஒரு வாட்டி இல்லை கிடைக்கும். ஆனால் மேக்ஸிமம் வந்து 1:10 1:12 அந்த மாதிரியே 1:16 அவ்வளோலே முடிஞ்சிடும். சரிங்களா? இந்த 20 பக்கத்தில் கொஞ்சம் ரேரு. ஆனால் நடக்காமலாம் இருக்காது, நடந்துடும். ஒரு மாதத்தில் 2 வாட்டியாச்சும் நடந்துடும் அது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் நடக்கும் ஒரு மாதத்தில். ஸோ இந்த மாதிரியான செட்டப் தாங்க நான் சொல்லிகிட்ருக்குறது. சரிங்களா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே மாதத்துக்கு 6 ட்ரேடு போதும். அதில் 3 ட்ரேடு ப்ராஃபிட் இருந்ததுனாலே போதும். கேட்குறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது, இவ்வளோ தான் ட்ரேடுங்க. ஆனால் இந்த ரெக்குயர்மெண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். நான் ஸ்டார்டிங்கில் அந்த டாபிக்ஸ்லாம் கொடுத்தேன் இல்லையா, அந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அதில் கூட பார்த்தீங்கன்னா எத்தனை ஆல்மோஸ்ட் ஒரு 9 டாபிக் தான் இருக்குது அதில். ஓகேங்களா? இந்த ஃபேஸ் 1ல் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் டைரெக்ஷன்ஸு, அப்புறம் அது ஒன்று ஃபஸ்ட்டு, அப்புறம் செகண்டு வேலிட் பிரேக் அவுட்டு, தேர்ட் ஒன் வந்து மார்க்கெட் ஆர்டர் ஃப்ளோ, ஃபோர்த்து சப்ளை டிமாண்டு, ஃபிஃப்த்து எஸ்என்ஆர் மேப்பிங்கு ஃபேஸ் 1ல். ஃபேஸ் 2ல் பார்த்திங்கன்னா என்ட்ரி மோடுவலில் டைப்ஸ் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், டைப்ஸ் ஆஃப் இன்டியூஸ்மெண்ட்ஸு, ஆர்டர் பிளாக்ஸ், என்ட்ரி கன்ஃபர்மேஷன். ஸோ டோட்டலாகவே 9 டாபிக் தான். இது 9 பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஈவன் நீங்கள் எஸ்எம்சி பண்ணாலும் சரி, இவ்வளோ ப்ராபபிலிட்டி இவ்வளோ ஆர்ஆர்ன்றதை நீங்கள் நினச்சாலும் எடுக்க முடியாது. சரிங்களா? மேபி ஆர்ஆர் கிடைக்கலாம், ஆனால் ப்ராபபிலிட்டின்றது வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எஸ்என்ஆர் ஆட் பண்ணதுனால தான் இவ்வளோ ப்ராபபிலிட்டி. இந்த க்ரைட்டீரியா நீங்கள் ஃபாலோ பண்ணி வேலிடான இந்த கேண்டிலை ஃபைன் பண்ணதுனால தான் இவ்வளோ ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜின்றது த பெஸ்ட்டு காம்பவுண்ட் சொல்கிறது. ஸோ கேஸ் நீங்கள் அதை மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரிலேட்டடான இந்த ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்படின்னா என்கிட்ட பர்சனல் சேட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? இதை பற்றின கிளாரிஃபிகேஷன்ஸு. ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.